வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தொடரில் இன்று 13வது பாகமாக பாலச்சந்தர் ஒரு அபூர்வ ராகம் என்ற தலைப்பிலே 1/10/1976 துக்ளக் அவர் எழுதியுள்ளதை பார்ப்போம். பாலச்சந்தருக்கும் எனக்கும் மேடை நாடகங்களின் மூலமாக தொடர்பு ஏற்பட்டது. எனக்கு முன்பாகவே அவர் நாடகங்களை எழுதி கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். அப்போது எங்கள் நாடகங்களில் ஓரிரண்டை டைரக்ட் செய்ய அவரை அழைத்தோம். நாங்கள் நாடகத்தை அப்பொழுது வெறும் பொழுதுபோக்காக கருதியவர்கள். இப்போது மட்டும் என்ன, பாலச்சந்தரோ அதை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டவர் என்பதை உணர்ந்தோம். நல்லபடியாக அமைந்தது என்ற நிலை வந்தால் கூட ஓயமாட்டார் மனிதர். இதற்கு மேலும் ஏதாவது செய்து பார்க்கலாமே என்று முயற்சித்து கொண்டே இருப்பார். சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தோட்டார் போருங்கள், அப்படி ஆட்டி வைத்து விடுவார். அவரே கூட ஒரு நல்ல நடிகர் என்பதை அப்போது அவர் நடித்த சில நாடகங்களில் நாங்கள் பார்த்தோம். மேடை நாடகங்கள் விஷயத்தில் பாலச்சந்தரிடம் காணப்பட்ட குணாதிசயங்கள் திரையுலகிலும் அவருடைய வெற்றிக்கும் புகழுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கின்றன என்பது எனது அபிப்பிராயம். ஒரு தமிழ் திரைப்படம் பலவிதமான ரசனை உள்ளவர்களால் பார்க்கப்படுகிறது. இப்படி பலதரப்பட்ட ரசனையாளர்களையும் திருப்தி செய்தால்தான் அது பரிபூர்ண வெற்றியடைய முடியும். இதற்கிடையில் விமர்சகர்களையும் திருப்தி செய்தாக வேண்டும். இப்படி எல்லா தரப்பினருக்கும் திருப்தி அளிக்கக்கூடியதாக வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் பாலச்சந்தரின் படங்கள் பெருமளவிற்கு இடம்பெற்றிருக்கின்றன. பாலச்சந்தரின் எதிர்நீச்சலை எடுத்துக்கொள்வோம். அது மேடை நாடகமாக வந்தபோதே இது என்ன பிரமாதம், வங்காள நாடகத்தின் காப்பி என்று பலர் கூற ஆரம்பித்தார்கள். இப்படி சொன்னவர்கள் ஏதோ நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி, வார்த்தைக்கு வார்த்தை வங்காள நாடகத்திலிருந்து பாலச்சந்தர் தமிழில் காப்பி அடித்து விட்டது போல் பேசினார்கள். இதை நம்பியவர்கள் சிலர் இருந்தார்கள் என்றால், ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ என்று என்னை போல் சந்தேகப்பட்டவர்களும் சிலர் இருந்திருப்பார்கள். அதற்கு பிறகு அந்த வங்காள நாடகம் வங்காள மொழியிலேயே சென்னையில் நடித்து காட்டப்பட்டது. நடித்தவர்கள் சாதாரணமான நடிகர்கள் அல்ல. வங்காளத்திலேயே மிக புகழ்பெற்ற சோமு மித்ராவும் அவருடைய குழுவினரும் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அந்த நாடகத்தை நடத்தினார்கள். நானும் அந்த நாடகத்தை பார்த்தேன். அந்த நாடகத்தை பார்த்த பிறகுதான் பாலச்சந்தர் மீது போடப்பட்டது எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி என்பது எனக்கே புரிந்தது. அந்த நாடகத்தின் மையக்கருத்து மட்டுமே பாலச்சந்தரின் எதிர்நீச்சலின் காணப்பட்டது. மற்றபடி எல்லாமே முழுக்க முழுக்க பாலச்சந்தரின் கைவண்ணமே. அந்த வங்காள நாடகத்தை முதலில் எனக்கு காட்டி, இதை வைத்துக்கொண்டு தமிழில் ஒரு நாடகம் போடு, நன்றாக இருக்கும் என்று யாராவது எனக்கு அட்வைஸ் செய்திருந்தால், ஏன் நான் ஏதோ உருப்படியாக நாடகம் எழுதுவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, இந்த நாடகத்தை தமிழில் போட்டால் போர் அடித்து ஜனங்கள் ஓடி போய் விடுவார்கள், என்னை விட்டுவிடு என்று தான் சொல்லியிருப்பேன். தமிழ் திரையுலகம் இளைய தலைமுறையினரின் எதிர்நீச்சலை ஆரம்பித்து வைத்தவர்களில் பாலச்சந்தருக்கு முக்கியமான இடம் உண்டு. தமிழ் திரையிலும் அபூர்வ ராகங்கள் சில சமயங்களில் பாடப்படுவதுண்டு என்று காட்டியவர்களில் பாலச்சந்தரும் ஒருவர். அவர் ஒரு தொடர்கதையாக இருக்கட்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் என்று அந்த கட்டுரையிலே எழுதி முடிக்கிறார். திரு சோ அவர்கள் அன்று சொன்னது தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.